பரபரப்பான சூழல்ல ஆபரேஷன் வெற்றிகரமாக ஆபரேஷன் சிந்தூர் முடிந்த நிலையில பிரதமர் தலைமையில மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடி நடக்கிறது. ரமேஷ், இது கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியா இல்ல முழு அமைச்சரவையா? இந்த நீங்கள் குறிப்பிட்டது போல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பதற்றம் பரபரப்பான சூழலுக்கு இடையில இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஆஃபர்ஸ் இன்று கூடுவதாக அது திட்டமிடப்படவில்லை. இது வழக்கமாக நடைபெறுகின்ற ஒரு அமைச்சரவை கூட்டமாகவே பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இன்று ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ஏற்பட்டிருப்பதால் இன்று கூடுகின்ற இந்த மத்திய அமைச்சரவை சற்று கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஒருவேளை அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு உடனடியாகவே கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஆஃபர்ஸ் கூடி தற்போது நிலவக்கூடிய சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. குறிப்பாக இன்று நடைபெற இருக்கக்கூடிய மாக் ட்ரில், நாடு முழுவதும் நடைபெற இருக்கக்கூடிய மாக் ட்ரில் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி இது வழக்கமான மத்திய அமைச்சரவை கூட்டமாகவே நடைபெறுவதாகத்தான் தகவல் கிடைத்திருக்கிறது. ஓகே, இதுவுமே இன்னைக்கு வழக்கமானது இல்லை. இன்னைக்கு அசாத்தியமான அடுத்தடுத்த பரபரப்புகள் நடக்கக்கூடிய சூழல்ல பிரதமர் மோடி தலைமையில அவருடைய 7 லோக் கல்யாண் மார்க் இல்லத்துல அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. இது எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம எதிர்நோக்குவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.